வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நாம் இன்னைக்கு கபநாசக முத்திரையுடைய இன்னொரு பகுதியை வந்து பார்க்க போறோம். இந்த முத்திரையை செய்யறதுனால உடம்புல கூடிய பெல்லி, அதாவது தொப்பை இருக்கீங்களா, அது வந்து குறையிறதுக்குமே, அந்த வயிறு சார்ந்து இந்த பக்கம் ஊழ சத மாதிரி இருக்குல்ல, சதையெல்லாம் குறையிறது ஏற்படும். கண் பார்வைக்கு வந்து தெளிவளிக்கிறதுக்கு வந்து இந்த முத்திரை உதவி செய்யும். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுன்னா, தோல் நோய்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான உதவியும் இந்த முத்திரை வந்து செய்யும். முத்திரை எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளுடைய 2 கைகளையும் செய்யக்கூடிய முத்திரை இது. கபநாச முத்திரையை இப்படி உள்ள மட்டும் மடக்கி வச்சுக்குவோம். கபநாச முத்திரை என்னன்னா, இப்படி உள்ள வந்து நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்படி கைகளை நீங்க அழுத்தி இப்படி பிடிச்சிக்கணும். உள்ள மோதிர விரலையும் சுண்டு விரலையும் உள்ள அழுத்தி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த கட்ட விரலை கொண்டு வந்து மேல் பக்கமா கொஞ்சம் லைட்டா வளைச்சு இப்படி அழுத்திக்கணும். இப்படி அழுத்திக்கணும். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? சுண்டு விரலையும் மோதிர விரலையும் உள்ள அழுத்தி வச்சுட்டு, அதன் மீது கட்ட விரலை வச்சு அழுத்திட்டு இப்படி நீட்டிக்கணும். இது மாதிரி வைக்கிறதுல இந்த கபநாசத்துக்கு இன்னொரு மெத்தட் இது. நார்மலா கபநாசத்துக்கு இப்படி நீளமா வச்சு இப்படி மேல வைப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்முகமாக மடக்கி வைத்து அதன் மீது அழுத்தி இப்படி வைக்கணும். இது நீங்க வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2 நிமிஷம் செஞ்சா போதும். 2 நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும். 2 நிமிஷத்துக்கு மேல வேணாலும் 5 நிமிஷம் செஞ்சுக்கலாம். இதை நீங்க செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய தொப்பை குறைவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இந்த முதிரையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கிறது. முத்திரை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தண்ணி குடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த முத்திரையை வந்து நீங்க குடிச்சுக்கிட்டு மடி மீது இந்த கைகளை இப்படி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், கண்களை மூடி அமைதியா உட்காந்துட்டு உங்க மூச்சை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா போதும். அப்படி கவனிக்க உங்களுடைய வயிற்று பகுதியில் நீங்க கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா, முத்திரை பிடிக்கும் போது அங்க சில மாற்றம் நடக்கும். ஒரு சில பேருக்கு இந்த முத்திரை பிடிச்சு முடிச்ச உடனே வந்து மலஜலம் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பும் நடைபெற தொடங்கும். இந்த முத்திரையை பிடிக்கிறது மூலமாக இன்னொரு விஷயம் நடக்க தொடங்கும். உங்களுடைய நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய சளி அப்படிங்கிறது குறைய தொடங்கும். சரிங்களா? ஏன்னா இந்த கபத்தன்மையை நம்ம என்ன பண்றோம், உள்ள குறைக்கிறோம். இந்த கபத்தன்மையை குறைப்பது மூலமாக இந்த எக்ஸ்ட்ரா இந்த 2 பெனிஃபிட் நடக்குது. அதாவது சளி பிரச்சனை இருக்கவங்களும் இதை செய்யலாம். அது போக வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்க, கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வயிறு உப்புசமாயி தொப்பை பெருசா போட்டுக்கவங்க, இது நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். தினந்தோறும் இதை செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? இப்பேற்பட்ட அற்புதமான முத்திரையை இன்று கொடுத்ததற்கு பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. எனக்கு அனைத்து முறையும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. வணக்கம். குருவே நம, தந்தையே நம.